ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வயது கணக்குகள் ஏற்கனவே வந்து நம்ம 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, 16வது சம் பாருங்கள். 10 வருடங்களுக்கு பின் ஏயினுடைய வயதானது 10 வருடங்களுக்கு முன் இருந்த பியின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். ஏயினுடைய தற்போதைய வயது பியின் வயதை விட 9 வருடங்கள் அதிகம் எனில் பியினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஸ்டினையும் பார்க்க லாங்காக இருந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் சிம்பிள் தான். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பியினுடைய தற்போதைய வயசு, அதாவது பியோடைய தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. நமக்கு அது என்னென்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, 10 வருடங்களுக்கு பின் ஏயின் வயதானது 10 வருடங்களுக்கு முன்னிருந்த பியின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். இதில் எந்த ஒரு நம்பர்ஸுமே இல்லை, அதாவது எந்த இயரில். அதனால் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏயின் தற்போதைய வயது பியின் வயதை விட 9 வருடங்கள் அதிகம். ஏயினுடைய தற்போதைய வயது, ஓகேவா, ஏயினுடைய வயசு வந்து தற்போதைய வயது பியினுடைய வயதை விட 9 வருடங்கள் அதிகம். பியோடைய வயசு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ். அதை விட ஏயோட வயசு என்னது 9 வருடங்கள் அதிகம். ஓகேவா, அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஏயோட வயசு வந்து என்னது பியோட வயசை விட 9 வயசு வந்து அதிகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். 10 வருடங்களுக்கு பின் ஏயினுடைய வயதானது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 10 வருடங்களுக்கு பின் ஏயினுடைய வயதானது, 10 வருடங்களுக்கு பின்ன நம்ம எழுதுவோம், 10 வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஏயினுடைய வயது நமக்கு என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 9. ஓகேவா, அப்போ 10 வருடங்களுக்கு பின் வந்து ஏயினுடைய வயது, நமக்கு ஏயோட வயசு நம்ம எக்ஸ் ப்ளஸ் 9ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் 10 எதுக்கு போட்டிருக்கோம், 10 வருடங்களுக்கு பின். அடுத்து என்ன எடுத்திருக்காங்க, 10 வருடங்களுக்கு முன் இருந்த பியின் வயதை போல் வந்து 2 மடங்கு. பியோட வயசு வந்து என்னது 2 மடங்கு, அதாவது நம்ம பியோட வயசுன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 10 மடங்கு இந்த 10 வருடங்களுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், மைனஸ், அதாவது முன்னா என்னது மைனஸ் பண்ணோம். அப்போது எக்ஸ் மைனஸ் 10 என்னது 2 மடங்கு. ஏயோட வயசு வந்து என்னது, ஏயின் வயதானது 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த பியின் வயதை போல் 2 மடங்கு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து உள்ளே கொண்டு பெருக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 19 = 2x மைனஸ் 2 10 20. ஓகே, அப்போ எக்ஸில் ஒரு சைடை கொண்டு வருவோம். 2x மைனஸ் எக்ஸ் = 19 மைனஸ் 20, இந்த பக்கம் முடிச்சுல ப்ளஸ் 20 போகும். அப்போ 2xலேருந்து எக்ஸ் போனால் எக்ஸ் = 39. எக்ஸோட மதிப்பு வந்து என்னது 39. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியோடைய தற்போதைய வயது நம்ம என்ன எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ பியோடைய தற்போதைய வயது என்னது 39. ஆன்சர் வந்து டி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 17வது சம் பாருங்கள். ஒரு கணவன் மனைவியினுடைய தற்போதைய வயதுகளுடைய ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4:3. 4 வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த விகிதம் 9:7 மாறுகிறது. திருமணத்தின் போது அவர்களுடைய வயதினுடைய விகிதம் வந்து 5:3 எனில் எத்தனை வருடங்களுக்கு முன்பு வந்து 2 பேரும் திருமணம் செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து 4 வருடங்களுக்கு பிறகு 9:9 இந்த ரேஷியோ வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா திருமணத்தினுடைய வயசு வந்து நம்ம கண்டுபிடிச்சி திருமணம் வந்து எந்த வருடத்தில் திருமணம் வந்து எப்போ செஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எத்தனை வருடங்களுக்கு முன்பு செஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கணவன் மனைவியுடைய தற்போதைய ரேஷியோ, கணவன் மனைவி அவங்களுடைய தற்போதைய ரேஷியோ வந்து என்னது 4:3. 4 வருடங்களுக்கு பின் வந்து அவங்களோட ரேஷியோ எப்படி மாறுது, 9:7 அப்படிங்கிற மாறுது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த மெத்தட் நான் எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ 5 வருது, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 தான் வருது. நம்ம இந்த ரெண்டுமே சேமான ஒரே நம்பர் வரணும். அதுக்கு அப்போ என்ன செய்வோம், கீழே 9லேருந்து 7 போனால் 2 வரும், 4 3 போனால் மீதி 1 வரும். அப்போ இந்த 2 கொண்டு மேலே இருக்க 2 நம்பரை பெருக்கணும், இந்த 1 கொண்டு கீழே இருக்க 2 நம்பரை பெருக்கினா 4 8 3 6 வரும். 9 1 வந்து கொண்டு பெருக்கணும், அப்படியே தான் வரும், 9:7. இப்போ 9 8க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1, 7 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. அப்போ எக்ஸ் = இப்போ எத்தனை வருடங்களுக்கு அப்படிங்க கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வந்து போடணும். எக்ஸ் = 4. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்போ கணவன் மனைவியுடைய தற்போதைய வயது ரேஷியோவில் வந்து நம்ம போடலாம். ஆனால் நம்ம அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், 8:6 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம இப்போ போடணும். ஓகேவா? கணவனுடைய வயசு வந்து 8x. ஓகேவா? 8x, 6x. அப்போ 8 32. மனைவியுடைய வயது வந்து இது வந்து கணவன் மனைவியுடைய தற்போதைய வயது 6x. அப்போ 6 24. அப்போ 32, 24 கணவன் மனைவியுடைய தற்போதைய வயது. இது வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, திருமணத்தின் போது அவருடைய வயதினுடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 5:3. திருமணத்தின் போது அவங்களுடைய ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5:3. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சா தான் திருமணம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம திருமணமாக எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது அது நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். தற்போதைய வயசில் இருந்து நம்ம வந்து இந்த எக்ஸை வந்து கழிச்சோம்னா நம்மளுடைய எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிடும். அப்போ திருமணம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ 32 நம்ம இப்படி எழுதுவோம், 32/24 அப்படி எழுதுவோம்னா அந்த மெத்தட் 32 - x 24 - x. திருமணத்தினுடைய ரேஷியோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 5/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க, 3யும் 5 குறுக்கு பெருக்கல்னா 3 × 32 - x = 5 × 24 - x. உள்ளே கொண்டு பெருக்கினா 3 2 6 3 3 9 3x = 5 20 + 2 இருக்குது 2 10 12 -5x. உள்ளே கொண்டு பெருக்கினா எக்ஸில் ஒரு பக்கமாக கொண்டு வந்தால் 5x - 3x = 120 - 96. அப்போ 2x வரும். 10ல் 6 போனால் 4, 11ல் வந்து 9 போனால் 2 வரும். இப்போ கேன்சல் பண்ணால் 1 2 2 2 4. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னது, 12. நம்ம எக்ஸ் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டோம், எத்தனை வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துச்சு அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு திருமணம் முடிந்திருக்கும். அப்போ ஆன்சர் சி. ஓகேவா? இதில் சி ஒரு ஆன்சர் வந்து சி 12. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 18வது சம் பாருங்கள். மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை வந்து 72. 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனுடைய வயது வந்து மகனின் வயதில் 3 மடங்கு என்றால் மகனினுடைய தற்போதைய வயது வந்து காண்க சொல்லியிருக்காங்க. மகன் மற்றும் தந்தையுடைய தற்போதைய கூட்டுத்தொகை வந்து என்னது, 72. 12 வருடங்களுக்கு அப்புறமா வந்து எனது தகப்பனுடைய வயது வந்து எனது மகனின் வயதில் மகனுடைய வயசில் வந்து எனது தந்தையோட வயசு வந்து 3 மடங்காகுது. ஓகேவா? 12 வருடங்களுக்கு அப்புறமா. அப்போது கூட்டுத்தொகை வந்து 12 வருடங்களுக்கு அப்புறமா எவ்வளோதான் மாறும், 2 பேர் இருக்காங்க. அப்போ 12ங்கிறது வந்து 2 2 4 1 2 24. ஓகேவா? கூட்டுத்தொகை 72 கூட வந்து மகன் மற்றும் தந்தையினுடைய கூட்டுத்தொகை 12 வருடங்களுக்கு அப்புறமா 2 பேர் இருக்காங்க, ஒருத்தரில். அதனால் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிடுதோம். 12ங்கிறது 24. அப்போ 24 + 72 96 மாறும். அப்போது இதனுடைய கூட்டுத்தொகை வந்து நமக்கு 96 தெரியும். அப்போது 12 வருடங்களுக்கு அப்புறமா வந்து தந்தை மகனுடைய மடங்கு எனது மகனோட 3 மடங்கு. அப்போது 3x + x = 96. அப்போது 3x + x = 4x = 96. இதை வந்து கேன்சல் பண்ணால் 1 நாள் 4 2 நாள் 8 4 4 16 வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னது, 24. எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எக்ஸில் வந்து நம்ம தந்தை மற்றும் மகனுடைய வயசு வந்து இது பண்ண போகிறோம். தந்தையோட வயசு வந்து 3x தந்தை. அப்போது 3 × 24 = 3 4 12 மீதி 1 இருக்குது 3 2 6 72. மகனுடைய வயசு வந்து என்னது, வெறும் எக்ஸ் தான். எக்ஸ் = என்னது, 24. கூட்டினா வந்து 96 வந்து வருது. ஸோ ஆனால் இது வந்து 72 24 அப்படிங்கிறது வந்து என்னது, 12 வருடங்களுக்கு அப்புறமா உள்ள தந்தை மற்றும் மகனுடைய வயது. ஆனால் நமக்கு என்னது, மகனுடைய தற்போதைய வயது தான் தேவை. அப்போது 12 வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா மகனுடைய தற்போதைய வயது வந்து கிடச்சிரும். ஏன்னா 12 வருடங்களுக்கு அப்புறமா உள்ள வயசு தான் 24. அப்போது 12 கழிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், 12. மகனுடைய தற்போதைய வயது என்னது, 12. ஆன்சர் 12. ஆன்சர் ஏ. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். தந்தை மற்றும் மகனினுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:1 மற்றும் அவர்களின் வயதுகளினுடைய வித்தியாசம் வந்து 21 எனில் தந்தையுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை
மகன். அவங்களுடைய ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4:1 கொடுத்துட்டு அவங்களுடைய வித்தியாசம் வயதுகளுடைய வித்தியாசம் அவங்களுடைய வயதுகளுடைய வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க 21. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 4x 1xன்னு அப்படி எழுதுவோமா. அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தா நமக்கு என்ன வரும் 3x. அப்போ இந்த 3x தான் 21, அதாவது வித்தியாசம் 21. அப்போ கேன்சல் பண்ணால் 7 3 21. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னது 7. அப்போ என்ன கேட்டிருக்காங்க தந்தையோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. தந்தையோட ரேஷியோ வந்து 4x. அப்போ தந்தை = 4x வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா 4 7 28. தந்தையோட வயசு என்ன 28. ஆன்சர் வந்து சி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 20வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். ஷீலா லீலாவை போல 2 மடங்கு வயது அதிகமானவர். கிருஷ்ணன் ரமேஷை விட 4 வயது பெரியவர். ஷீலாவினுடைய வயது 8 வருடங்கள். எந்த இருவருக்கு வந்து ஒரே வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்க கொஸ்டின் வந்து பெருசாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். இதில் யாரோட வயசு நமக்கு தெரியும், ஷீலாவோட வயசு மட்டும் தெரியும். ஓகேவா. ஷீலாவோட வயசு வந்து 8 வயசு. இதில் ஷீலாவோட நேம் வந்து வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஷீலா வந்து லீலாவை போல் வந்து 2 மடங்கு வயது. ஷீலா வந்து லீலா வயதை போல் 2 மடங்கு அதிகமானவர். ஷீலாவோட வயசு நமக்கு தெரியும். லீலாவை போல் வந்து 2 மடங்கு அதிகம். அப்போ நமக்கு தான் ஷீலாவோட வயசு தெரியுமே. அப்போ வந்து ஷீலாவோட வயசு வந்து 8. அப்போ 2 மடங்கு அதிகம்னா அப்போ 2 நாள் 8 அப்படி தான் இருக்கும். அப்போ நமக்கு லீலா வந்து என்னது ஷீலாவோட வயசு. ஷீலா வந்து 2 மடங்கு அதிகம் அப்படின்னா 4 வயசு ஷீலாவுக்கு இருந்தால் தான் 4 வயசு வந்து லீலாவுக்கு இருந்தால் தான் ஷீலாவோட வயசு வந்து என்னது 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போது 4 2 8. அப்போது ஷீலாவோட வயசு 8 இருக்கும். அப்போது ஷீலாவோட வயசு வந்து லீலாவோட வயசு அப்போ எத்தனை வயசாக இருக்கும் 4 வயது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இப்போ 2 பேருக்குள்ளோட 2வது வயசு வந்து லீலாக்குள்ள வயசு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க. அடுத்த லீலா வேறு எதுலையாவது நேம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த லீலா வந்து ஒரு நேம் இருக்குது ரமேஷ். லீலாவை விட 6 வயது மூத்தவர். ரமேஷ் வந்து என்னது லீலாவோட வயசு வந்து 4. அதை விட எத்தனை வயசு மூத்தவர் 6 வயது மூத்தவர். அப்போ +6. அப்போ எத்தனை ரமேஷோட வயசு 10. இது வந்து மூணாவது பேர். அடுத்த ரமேஷ் பேர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ரமேஷ்னா இருக்குது. கிருஷ்ணன் ரமேஷை விட 4 வயது பெரியவர். கிருஷ்ணன் வந்து ரமேஷோட வயசு வந்து 10. அவரை விட எத்தனை வயசு பெரியவர் 4 வயது. 4 வயதுங்க வச்சுல அப்போ 14. அப்போ 4. அடுத்த கிருஷ்ணன் பார்க்கணும். கோபால் வந்து கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். ஓகேவா. கோபால் வந்து கிருஷ்ணனோட வயசு எத்தனை 14. அதை விட எனக்கு 4 வயது இளையவர். அப்போ மைனஸ் பண்ணணும். 4 வந்து மைனஸ் பண்ணால் 14 4 போனால் 10. அப்போ இது வந்து 5 பேர். மொத்தம் 5 பேரோடய கண்டுபிடிச்சது. இதில் ஏதோ 2 பேர் வந்து ஒரே வயசு இருக்கும். எந்த இருவருக்கோ பாருங்கள். இது 8, இது 4, இது 10, இது 14 10. அப்போ யாருக்கு ரமேஷ்க்கும் கோபால் வந்து ஒரே வயசு. அப்போ எந்த 2 பேருக்கும் ரமேஷும் கோபால் வந்து ஒரே வயசு 10 வயசு. ஆன்சர் வந்து சி. ஓகே, மொத்தம் நம்ம வந்து ஏஜ் சம்மில் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 20 சம் பார்த்துருக்கோம். இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சில சம் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு நீங்கள் போடுற மாதிரி வரும். ஸ்டெப்ஸ் வந்து வச்சு போட முடிச்சு சம்டைம்ஸ் வந்து குழப்பம். நீங்கள் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வச்சு நீங்களே போட கற்றுக்கிடுவீங்க. நிறைய சம் வந்து ஆப்ஷன் வச்சு போடுங்க. இந்த மாதிரி சம்லாம் ஆப்ஷன் ஏஜ் சம்னாலே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.